எனக்கு தெரிஞ்சு செல்வமணி சார் வந்து காட் ஆஃப் சினிமா, இந்த தமிழ்நாட்டின் ஒரு சினிமாவின் கடவுள் அவர்தான்ற இதில் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர் வந்து மறைமுகமாக தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. என்னென்னு லைட்மேன், ஏன் சார் நான் லைட்மேனை கேட்குறேன் சார், அவன் என்ன சொல்கிறான், நீ எதுனாலும் பெப்சியில் வந்து பேசுன்றான். எனக்கு அவனுக்கு நான் தான் வேலை தரேன், பெப்சி சொல்லி தான் செய்கிறேன்னு வேற சொல்கிறான், அவங்க தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது எப்படின்னா மொத்தமாக இப்போ எங்கள் மேலே கார்னர் பண்ணுறாங்க, நாங்கள் என்னமோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து டு பி ஃப்ராங்க் சார், ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணணுன்னு பல விதமாக யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு படத்துக்கு நாங்கள் தான் வந்து எல்லாம் கொடுக்குறோம், படம் ஷூட்டிங் போது எல்லாமே நடக்குது. ஆனால் கடைசியில் பேமெண்ட்டுன்னு வரும்போது எங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி தான் படமே ரிலீஸ் ஆகுது. நான் வந்து அதை பற்றி இல்லை, அது எங்களோட பிஸ்னஸ், நாங்கள் கேட்குறோம், அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிடுறோம். சில படத்துக்கு இன்னும் பணம் வராமல் கூட இருக்குது. ஒரு கம்பெனியில் பணம் வேணும்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க, நீங்கள் ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டு எல்லாம் பண்ணி இது ஒரு விஷயமா கொண்டு போகும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும். சார் இது விஜய் படம்னு இல்லை சார், கிடையாது. எந்த படத்துக்கும் எங்க அவுட்டோர் யூனிட் சார்பாக படம், சீரியல், ஆட், வெப் சீரிஸ் எதுக்குமே இங்க நடக்கிற சென்னையில நடக்கிற ஷூட்டிங்க்கு நாங்கள் எங்க எக்யூப்மெண்ட் தரமாட்டோம், அவ்வளவுதான் விஷயம். அதனால தமிழை வாழ வைப்போம், தமிழை வாழ வைப்போம்னா தமிழ்ல தொழில் பண்றோம் பூரா அழிஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்ல வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் அழிஞ்சிட்டு இருக்கான் சாருங்க. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் சார், என்ன வந்து ஒரு பொருள் கேட்கறாங்கன்னா டைரக்டா வந்து என்ன பொருள் கேட்கணும் சார். சார் ஒரு கேமராமேன், நீங்க ஒரு படம் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு அவுடோர் அன்னைக்கு அப்பா நீ என்னென்ன லைட் வச்சிருக்க, என்னென்ன கேமரா வச்சிருக்க, இதுக்கு என்ன பட்ஜெட் இருக்கிறது நீங்க கேட்பீங்களா இல்லையா? என்ன கேட்காமலே நீங்க என்ன சொல்லிடுறீங்க தெரியுமா? அவங்களாண்ட எதுவும் இல்லை, பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு 50 படம் நடந்தாலும் அது கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோ ஓனருங்க இங்க இருக்காங்க சார். இந்தியன் 2, சர்தார் எல்லாம் இங்க பண்ணாங்க. இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் சார். சார் எங்களோட டார்கெட் என்னன்னா, நாங்க வந்து அங்க போனது அவங்க தவறா நினைக்கிறாங்களோ இல்லையோன்றதெல்லாம் எங்களுக்கு இல்லை சார். நாங்க வந்து ஓப்பனா ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து கூப்பிட்டு இருக்காங்கிறதுக்காக நாங்க போனோம் சார். அதுக்கு தனிப்பட்ட அதை ஒருத்த மேல ஏன் கொடுக்குறாங்கன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதாவது குமரவேல் அவுடோர் மேல அவன் வீட்டுக்கு ஆள் போகக்கூடாதுன்னு சொல்றது எதுக்காகன்னு எனக்கு இன்னமும் புரியல. அவங்களும் அதுக்கான பதில் இன்னமும் சொல்லல. புரிஞ்சுச்சா? விஜய் சார் படம், விஜய் சார் படத்துக்கு இப்ப எங்களுக்கு வர்றது என்னன்னா, நாளைக்கு மிரட்டுறாங்க. இல்ல சார், நாங்க வந்து தொழில்நுட்பத்தை தரலான்றோம்ல, அதுக்காக என்ன சொல்றாங்க, நீ தரலன்னா நான் பாம்பேல இருந்து கொண்டு வரேன், நீ முடிஞ்சதை பாரு, நீங்க வந்து இதை வாபஸ் வாங்குங்கன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, நாங்க எல்லாத்துக்கும் எங்க 3 பேர்த்தோட இதுக்கு வந்து ஒரு வாரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். ஆனா இந்த ப்ரெஷர் வந்து அந்த படத்துக்கு இல்லை, எல்லா படமும் இருக்கு. டான் பிக்சர்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நாங்க அவுட்டோர் இப்போ வந்து சார் இங்க நடக்கிறது நாளைக்கு சென்னையில நடக்கிற ஷூட்டிங்க்கு மட்டும்தான் சார் நாங்க இது பண்றோம். அவுட்டோர்ல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை நடக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்றோம். ஏன்னு சொன்னா அதோட லாஸ், ஹெவி லாஸ் ப்ரொடியூசர் தாங்க மாட்டாங்க. நாங்க இப்பயுமே இதை வேற வழி இல்லாம தான் நாங்க இதை ஒரு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வரோம். ஏன்னு சொன்னா ப்ரொடியூசர் இதனால ரொம்ப கஷ்டப்படும். அத்தனை ப்ரொடியூசர்ஸ் பேசுறாங்க, எல்லாரும் கால் ஷீட் வாங்கியிருக்கேன், ஏதாச்சும் பண்ணுங்கன்றாங்க. சார் இதையும் விட்டுட்டா எங்களால் முடியல சார். இந்த மாதிரி 3 பேருன்றது நாளைக்கு 10 பேர் ஆகுன்றத இதுவாகுது சார். ஆனால் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு அவுட்டோர் யூனிட், சினி டிவி அவுட்டோர் யூனிட் அசோசியேஷன். நாங்கள் இது நிறைய பேருக்கு தெரியாது, எங்கள் அசோசியேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு ஒன்று. இது என்னென்னா மெயினாக நாங்கள் தான் வந்து சினிமாக்கும் சரி டிவிக்கும் சரி கேமரா அண்ட் லைட்ஸ் இது வந்து சப்ளை பண்ணுற ஒரு யூனிட். நாங்கள் நிறையா வண்டிகள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாம் ஏசிஎஸ், ரவி பிரசாத், அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிட் வண்டிகள் பார்த்துருப்பீங்க. இந்த யூனியனுக்கு நான் தான் இப்போ ஆக்டிங் பிரசிடெண்ட்டு. என் பேர் ஃப்ரான்சிஸ் மார்க்கஸ். செக்ரட்டரி வந்து கருணாகரன், சன் சினி யூனிட். இப்போ நடக்கிற பிரச்சனை வந்து இந்த மெயினாக உங்களெல்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் என்னென்னா, ரீசெண்டாக நான் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் பெப்சிக்கும் 1-to-1 வந்து அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணி, அவங்க வந்து ஒரு பெப்சி மாதிரி அவங்க ஒரு தமிழ்நாடு ஒர்க்கர்ஸ் சமயநிலம்னு ஒன்று அவங்க ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்பித்ததுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த இதுக்கு எங்கள் அசோசியேஷன் சார்பாக ஒரு 10 பேர் அந்த இதுக்கு போயிருந்தோம், அந்த ப்ரோக்ராமுக்கு. அங்கே போனப்போ எல்லோரும் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் விஷ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
இப்போ என்னென்ன சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அங்கே நாங்கள் போன ஒரு 10 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் திடீர்னு லைட்மேன் யூனியன்லேருந்து ஒரு ஆடியோ வந்து அவங்க லைட்மேனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆடியோ போகுது. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குமரவேல் யூனிட், அந்த யூனிட்டுக்கு யார் யார் லைட்மேன் போகிறீங்களோ தயவு செய்து எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலை. பட் என்ன பண்ணாங்க, அது அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்குது, அவருக்கு இன்னொரு ஷூட்டிங் வந்து மூணாரில் போயிட்டுருக்கு அவருக்கு, அவரோட யூனிட்டு. திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க லைட்மேன்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள்லாம் கிளம்பி வந்துடுங்க மூணார்லேருந்து, அவருக்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ணக்கூடாது, அவர் வந்து நம்ம யூனியனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாருன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் எங்கள் அசோசியேஷனில் ஒரு மெம்பர் தப்பு பண்ணால் ஒன்று அவங்க எங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வேலை பார்க்குற யூனியன், எங்கள் கிட்ட வேலை பார்க்குற 2 பேர் யாருன்னா, ஒன்று லைட்மேன், இன்னொன்று டெக்னீஷியன் யூனியன். இவங்கள தவிர வேறு யாருக்கும் நாங்கள் வந்து வேலை கொடுக்கறது கிடையாது. அவங்க தான் எங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ இல்லை, ஒரு 60 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது நடக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. நாங்கள் அவங்கள தான் வச்சு யூஸ் பண்ணணுன்னு. பட் ஸ்டார்டிங்லேருந்தே அது ப்ரொடியூசருக்கும் பெப்சிக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட் தான், நாங்கள் இவங்களை வச்சு பண்ணுவோன்னு. நாங்கள் ப்ரொடியூசருக்கு லைட் கொடுக்குறதுனால அவங்க எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அங்கேருந்து தான் லைட் மேன் எடுக்கணும், டெக்னீஷியன் எடுக்கணும்னு. அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட இது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் 100% அவங்கள வச்சு மட்டும்தான் வேலை பார்க்குறோம், வேறு யாரையுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, நாங்களும் அவங்களும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு இது மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, இப்போ இது வந்து ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது. முதலேருந்து நான் இப்போது சினிமாவுக்கு வந்து இப்போ ஒரு 10-15 வருஷம் ஆகுது. எனக்கு அப்போலேருந்தே இது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். இங்கே ப்ரொடியூசர் பணம் போடுறாங்க, அடுத்தது பணம் போடுறது இந்த சினிமாவில்னா நாங்கள் தான் போடுறோம். பெரிய பெரிய முதலீடு போட்டு பெரிய பெரிய கேமரா லைட்லாம் கொண்டு வரோம். அதை வச்சு தான் இந்த படங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட யார் வேலை பார்க்குறாங்கன்றதை நாங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. அது அந்த அந்த பெப்சின்ற ஒரு அமைப்பு தான் வந்து லைட்மேன் இங்கே யூனியன் மெம்பரை தான் யூஸ் பண்ணணுன்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு எங்கள் லைட்டை வச்சு தான் அவங்களுக்கு வேலையே. ஆனால் அப்படி இருக்கிறவங்க நாங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எங்களை கூப்பிட்றாரு, அவர் தான் பணம் கொடுக்குறவர், அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு, அதுக்கு ஏன் போனீங்கன்னு கேட்குறதே வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ப்ளஸ் அங்கே போன ஒருத்தரை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணாங்க. அவரை வந்து அங்கே வேலை செய்ய விடாமல், அவருக்கு ஆட்கள் அனுப்பாமல், அவருக்கு அதனால் பல லட்ச ரூபா லாஸ். அவர் பண்ண வேண்டிய யூனிட் ஒரு ஆடுக்கு போகணும்னா அந்த யூனிட் போகக்கூடாதுன்னு, ஸோ அவர் வந்து வேற ஒருத்தருக்கு மாற்றி விட்றது, இப்படி தான் போய்கிட்டே இருக்குது. இது முதல் நாள் நடந்துச்சு, சரின்னு விட்டோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 50 பேர் அவர் யூனிட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. யார் வந்து போகிறா, லைட்மேன்லாம் யார் வராங்க அந்த யூனிட்டுக்கு, எங்கே பிஸ்னஸ்க்கு போகுது, அங்கேருந்து ஒரு லைட்டும் ஒரு கேமராவும் எதுவுமே போகக்கூடாதுன்ற முடிவில் ஒரு 50 பேர் அவர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. சரி என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு, அண்ணே 50 பேர் நிற்கிறாங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. நாங்களாம் அங்கே போய் நிற்கிறோம், பேசுகிறோம், வந்து எங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க தலைவர் பாஸ்கர் வந்தார், அவர்கிட்ட நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொன்னோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறீங்க என்ன ஏதுன்னு. சரி நாங்கள் எங்கள் ஆள்கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னு. எல்லோரும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, வாங்க பேசலான்னா, இல்லை நாங்கள்லாம் டீ குடிச்சிட்டு வரோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு கிளம்பி போயிட்டாங்க. சரி நாங்களும் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. அடுத்தது வந்து நாங்களும் சரி ஓகே டீ குடிச்சிட்டு வருவோன்ட்டு வந்து வெயிட் பண்ணி பேசினா, நாங்களாம் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு இல்லை, ஏதாச்சும் பேசணும்னா நீங்கள் பெப்சியில் வந்து பேசுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் எதுக்கு பெப்சிக்கு போகணும், எங்கள்கிட்ட வேலை பார்க்குறது இந்த 2 யூனிட்டு, அந்த யூனிட் தலைவர் செயலாளர் எல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே நாங்கள் எதுக்கு பெப்சியில் போகணுன்னு எங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஓடிச்சு. அடுத்த நாள் வந்து அதே மாதிரி பிரசாத் லாப் கிட்ட ஒரு 50 லைட்மேன் இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு இதுக்கு முன்னாடி அங்கேருந்து லைட்மேனாக இருந்து இங்கே ஓனரான ஒரு அண்ணன் வந்து அங்கிட்ட அவர் பழக்க வழக்கத்தில் அவங்களோட பேசும்போது தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அதை விட்டதுக்கு பஞ்சாயத்தாகி அங்கே போய் மன்னிப்பும் கேட்டுட்டு வந்துடுறாரு அவர் ஓனர். அப்போ குறுக்க இன்னொரு ஓனர் வந்து அவரை தள்ளி விட்டனால அவரை போடி போய் எதுக்கு அவரை தள்ளுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே அவர் இன்னொரு ஓனர் சொல்லிட்டாரு, என் மேலே தப்புப்பா, வேணாப்பா, பிரச்சனை வேணாம், வந்துருங்கன்ட்டார். அதுக்கு அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட், அந்த 2 யூனிட்டுக்கு லைட்மேன் யாரும் போகக்கூடாதுன்னு. ஸோ இந்த மாதிரி அவங்கள ப்ரெஷர் போட்டுன்னு இல்லை, அவர் ஒருத்தர் சர்தார் படம் பண்ணுறாரு, அங்கேருந்து லைட்மேன் எல்லாம் கிளம்பி வாங்கன்றாங்க. இல்லாட்டினா அவங்க இருப்பாங்கன்னா யூனிட்டை தூக்கிட்டு போங்க, இந்த யூனிட்னா வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு லைட்மேன் யூனியன்லேருந்து ப்ரெஷர். நாங்கள் எதுக்கு அங்கே போகக்கூடாது, எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் அக்ரிமெண்ட்டு,
நாங்கள் அவங்களுக்கு எக்யூப்மெண்ட் கொடுக்குறோம். இவங்க யார் எங்களை எடுக்க சொல்கிறதுன்னு ஒரே இது வந்து ஒரு மென்டல் டார்ச்சராக அவரை பண்ண வச்சு, நீங்கள் இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா பெப்சிக்கு வாங்க பெப்சிக்கு வாங்கன்னு. என்னதுக்கு பெப்சிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு போய் கேட்கும்போது அவங்க 3 பேரும் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணுமா பெப்சிக்கு அப்படின்ற விஷயம் அவங்கள்ட்ட சொல்லும் போது தான் தெரியுது. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த அசோசியேஷனுக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு அனுப்பாத போது நம்ம இதில் வந்து எதுவுமே ஒரு ஆக்ஷனோ ஏதோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சனிக்கிழமை போல் என்ன பண்ணோம், 5 மணிக்கு ஸ்ட்ரைக் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் சாயங்காலம். அப்போ ஸ்ட்ரைக் போகலான்னு முடிவு பண்ணும்போது எங்களுதில் ஒரு பெரிய யூனிட் ஓனர் வந்து சொன்னார், ஸ்ட்ரைக் போகிறது பிரச்சனை இல்லை, நானும் ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன் பெப்சியில் அப்படின்னு சொல்லி சாமிநாதன்ற செக்ரட்டரி, பெப்சியோட செக்ரட்டரி, அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு. அப்போ சால்வ் பண்ணும்போது இல்லை நீங்கள் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள்கிட்ட, இந்த மாதிரி ஆள்லாம் அனுப்பாமல். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அதே லைட்மேன் யூனியன் தலைவர் பாஸ்கர், செக்ரட்டரி சம்பத், அப்புறம் பொருளாளர் மயில், இவங்க 3 பேரும் வந்து எங்களுக்கு ஓவர் டார்ச்சர் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றதுனால அவங்க வந்து கிரெயின் கோடான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் யூனியன் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் என்ன சொன்னோம், அந்த கிரெயின் கோடாவில் நம்ம கேமராவோ லைட்டோ ஏற்ற வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் பாஸ் பண்ணியிருந்தோம். அதை எல்லோரும் அதை நாங்கள் ஃபாலோவும் பண்ணலை பெருசாக. இதுதான் நடந்தது. இப்படி நடந்தோடனே அவர் சம்பத் சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா, இல்லைங்க நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு விளக்கு கொடுத்து ஒரு ஆடியோ கொடுங்க, அப்படி ஆடியோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த 3 பேர்த்தையும் இந்த இதுலேருந்து விளக்கிடுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரைக்கை கேன்சல் பண்ணுறேன் சார், அந்த ஐடியாவில் இருக்கேன் சார், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு. இல்லை நீங்கள் ஆடியோ நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஆடியோ கொடுங்கன்னு. அவங்க கொடுக்கல. கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன சார்ன்னொன்னே, சரி நாங்களே ஆடியோ கொடுக்குறோம், அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் விளக்குறோம்னு சொல்லி அவங்களுக்கு தாராளமாக அவங்க இதில் கேமராவோ லைட்டோ ஏற்றிக்கலான்லாம் நாங்கள் சொல்லி முடிச்சும் அந்த ஆடியோ வரும்னு எதிர்பார்த்தோம், வரவே இல்லை. நைட்டு 8 ஆச்சு, 9 ஆச்சு, எதுவுமே வராமல் திடீர்னு அந்த சம்பத்துன்றவர் வந்து எனக்கு எங்கள் செக்ரட்டரி கால் பண்ணார். அவர் எடுக்கலை, அவர் வேற ஒரு வேலையாக இருந்ததுனால என்கிட்ட சொன்னார், என்னத்துக்கோ கால் பண்ணுறாங்க என்னன்னு கேளுங்கன்னு. நான் கூப்பிட்டு பேசும்போது அதெல்லாம் இல்லை, நாங்கள் பண்ண முடியாது, எதுனாலும் நான் செல்வமணி சாரை தான் கேட்பேன், கேட்டுட்டு தான் சொல்லுவேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் சுவாமிநாதன்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் இறங்கி வந்து இந்த விஷயத்த சொல்கிறோம், அதனால் நீங்கள் அந்த ஆடியோ விட்டுருங்கன்னா இதோட பிரச்சனை ஓவர் ஆயிரும், எதுக்குன்னு இது என்ன பிரச்சனை? இல்லை அவங்க எங்கள் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஆள் எடுக்கிறாங்க, அந்த மெம்பர் குமரவேலன்றவர் ஆள் சேர்த்தாரு அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கு ப்ரூஃப் காட்டுங்கன்னு. அதெல்லாம் எங்கள்கிட்ட ப்ரூஃபு வீடியோலாம் இருக்குன்னாங்க. ஆனால் ஓனர்ஸ் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்களுக்கு வெல்கம் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அதுக்காக நாங்கள் அதுக்கு நாங்கள் 10 பேர் எங்கள் அசோசியேஷன்லேருந்து போனோம். அப்போ நீங்கள் போகணுன்னா வெறும் எங்கள் 10 பேர்த்துக்குமே நீங்கள் அந்த இது பண்ணியிருக்கணும், ஏன் வெறும் குமரவேலுக்கு மட்டும் பண்ணீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து அங்கே ஆர்கியூ பண்ணேன் அவர்கிட்ட. இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் எதனாலும் செல்வமணி சார் பேசினா தான் சொன்னோம். செல்வமணி சார் வந்து அபுதாபி போயிருக்காரு, அவர் வந்ததுக்கப்புறம் அண்ணே நாளைக்கு பிரச்சனை பெருசாகுதுண்ணே, நீங்கள் இன்றைக்கே முடிங்கண்ணே, செல்வமணி சார்கிட்ட கேளுங்கண்ணேன்னு. சரின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு வரேன்னாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, அவரும் வரல. திருப்பி ஃபோன் பண்ணதுக்கு லெத்தாஜிக்காக சொன்னார், நான் இன்னும் காலே பண்ணலப்பா, நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அண்ணா இது ரொம்ப அவசரம், தயவுசெய்து இப்போ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு, நாளைக்கு இது ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், நாங்கள் ஸ்ட்ரைக்கு போவோம் அப்படின்னு. அப்போ அவர் வந்து சொன்னார், சரி நான் கூப்பிட்டு வரேன், நான் கால் பண்ணேன், அவர் எடுக்கலை, அதனால் மெசேஜ் கொடுத்துருக்கேன் அவருக்கு, அவர் என்னன்னு ரிப்ளை பண்ணால் வரும்னாரு. இது போக இந்த 3 பேர்த்துக்கும் இன்னும் ப்ரெஷர். அவங்களுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் போக வேண்டியது. ஒருத்தருக்கு வந்து விஜய் சார் பையன் டைரக்ஷனில் ஒரு படம் போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் வந்து அன்றைக்கி ஒரே பிரச்சனை, லைட்மேனை வெளில வான்னு சொன்னால் ஓகே, எக்யூப்மெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வருவேன்னு. இங்கே ஓனர் ஃபோன் பண்ணி அவங்க அந்த லைட்மேனுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் லைட்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வேணாம், வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வேணாம், அங்கேவே இருக்கட்டும் வாங்கினு. அதெல்லாம் இல்லை, எங்கள் லைட்மேன் எங்களுக்கு சொல்லிட்டாங்க அதை எடுத்துகிட்டு வரணும்னு, எடுத்துகிட்டு வரலன்னா எங்களை இது பண்ணிடுவாங்க, எங்களை சஸ்பெண்ட் பண்ணுவேன்றாங்க, அதனால் தயவுசெய்து அந்த ஓனரை சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் இதில் வராதிங்க, நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் வேணால் நாளைக்கு போய் பெப்சியில் போய் என்னான்னு பேசிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லைட்மேன் மூலியமாக ஒவ்வொரு ஓனரையும் டார்ச்சர் பண்ணி பெப்சிக்கு போங்க. எதுக்கு பெப்சிக்கு போகணுன்றது எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நடுராத்திரி ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் எந்த யூனிட்டும் சினிமாக்கும் ஆட் வெப் சீரிஸ் இது 3க்கும் அனுப்பாதீங்கன்னு சொன்னோம். சொல்லி ஒரு 1 மணி நேரம் தான் இருக்கும்.
அங்கங்கேருந்து வரும்போது எங்களுக்கு கால் வர ஆரம்பிச்சிருச்சு. கால் வந்தது எங்களோட மூத்த பெரிய யூனிட்டான இருக்கிற ஆனந்த் சினி சர்வீஸ்க்கு ஒரு காலு ஃப்ரம் ஆர்கே செல்வமணி சார், அம்மா கிரியேஷன் சிவா சார், அப்புறம் அவங்க வந்து ரவி பிரசாத் சார் யூனிட்டையும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு செல்வமணி சார் கேட்ட முதல் கேள்வி இதுதான், எதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரே பதில் என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்குற முதலாளி அவங்க தான் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்க தான் புக் பண்ணுறாங்க, அவங்க கூப்பிட்டா நாங்கள் ஏன் போகக்கூடாது, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ ஏன் நீங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வரலை அப்படின்னு. ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் எங்களை கூப்பிடல, அதனால் நாங்கள் போகலன்னு. சரி, நீங்கள் ஏன் இன்னொரு யூனியனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன இது என்னென்னா, இதே மாதிரி தான் விஷால் சார் பீரியடில் நம்ம தமிழ்நாடு டெக்னீஷியன் யூனியன் ஒன்று ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும் போது இதே அவுட்டோர் யூனிட் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போது ப்ரொடியூசர் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி இப்பயும் ப்ரொடியூசர் எங்களை கேட்டாங்க. அதனால நான் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் 90 யூனிட்டில் அவரே ஸ்பெஷலாக அந்தந்த லைட்மேனுக்கு கூப்பிட்டு சொன்னார் பண்ணுங்கன்னு. பட் யாரும் மற்றபடியெல்லாம் இதில் எதுவுமே நடக்கலை. இது போய்கிட்டு இருக்க கேப்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் செல்வமணி சார் வந்து ஆனந்த் சினி சர்வீஸை வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் எங்களை கூப்பிட்டாரு. நான் அப்பயும் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன், எங்களுக்கு அந்த ஆடியோவும் இந்த 3 பேத்துக்கும் அந்த நான் கார்பரேஷன்றத ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், எல்லா லைட் மேனையும் வேலைக்கு போக சொல்லுங்கள் அவங்களுக்கு, அது பண்ணுங்கள், நான் இப்போயே வாபஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து சரி அப்படின்னு சொன்னார். பட்டு சுவாமிநாதனும் சம்பத்தும் தூங்கிட்டாருன்னு ஒரு கதையை விட்டாங்க. அப்புறம் நான் என்ன கேட்டேன், சரி செல்வமணி சார் பேசிகிட்டு இருக்காங்க, செல்வமணி சார் ஒரு ஆடியோ கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுவும் வரல. அப்போ 10வது நிமிஷத்தில் சுவாமிநாதன் அண்ட் சம்பத் அவங்க 2 பேரும் ஆனந்த் சாரோட எனக்கு லைனில் வந்து என்கிட்ட வந்து பெரிய வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதம் நடந்ததில் அவங்க வந்து சொன்னது என்னென்னா, கடைசியாக இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு, நீங்கள் அந்த 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குகிறோன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தோம். சொன்னதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சரிங்க நாளைக்கு காலைல 5:30 மணிக்கு நாங்கள் லைட் மேனுக்குலாம் ஆடியோ விடுவோம், அந்த ஆடியோ விட்டோம்னா அவங்க எல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க, நீங்கள் இப்போதைக்கு வாபஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ ஆனந்த் சார் எங்கள் ஒரு முக்கியமான ஒரு பெரிய யூனிட்டுன்றனால அவர் ரெக்வஸ்ட் பண்ணனால அன்றைக்கி நைட்டே நான் இது பண்ணேன். 5:30 மணிக்கு ஆடியோ வரும்னு எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் வரல. அது அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வரல. இது வந்து இந்த 3 யூனிட்டுக்கு கொடுத்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட பல லட்ச ரூபா நஷ்டம். அவங்களால எந்த இதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி அந்த 3 யூனிட்டும் போய் மன்னிப்பு கேட்டுச்சுன்னா நாளைக்கு அடுத்த 3 யூனிட்டை மிரட்டுவாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது. நாங்கள் இது வந்து ஒரு 60-70 வருஷமாக இங்கே சேர்த்து இங்கேயும் ஒரு 90லேருந்து 100 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரையும் பார்க்கணும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். செல்வமணி சார் வந்து அன்றைக்கி வந்து பேசும்போது தமிழர்களுக்கு இங்கே வந்து வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்கன்னெலாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி எங்கள் நிலைமையை பாருங்கள், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நாளைக்கு வந்து நாங்கள் யாருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம், எந்த ஆடோ சீரியலோ வெப் சீரிஸோ இல்லை படத்துக்கோ கொடுக்க மாட்டோன்ற சொல்கிற நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை மட்டும் இல்லை, ஓனருங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னாலும் ஓனருக்குள்ளே வளர விடலைன்னா அப்புறம் என்ன இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. சார் தமிழர்களுக்குன்னு பேசும்போது நானும் சரி சார் பயங்கரமாக பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு ஏதாச்சும் வழிகாட்டுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் அது ஒன்றுமே காட்டல. சும்மா பேருக்கு தமிழர்கள்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் தான் வந்து எங்களை ஃபுல்லாக இதை வந்து ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாரு. இது இப்போ என்ன இல்லை, ஒரு 5-6 வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் லைட்மேன்ட்டேருந்து வரல, ஒன்றும் வேணாம். அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள் ஒரு யூனிட்டுக்கு அவரை வந்து அந்த லைட்மேன் வந்து கிட்டத்தட்ட அம்பத்தூர்லேருந்து வராரு. காலைல 6 மணிக்கு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து எடுக்கணும். அவர் வரவர் ஒரு 5:45 வந்துட்டாருங்க ஆஃபீஸ்க்கு. 5:45 வந்ததுக்கு காடை குடிக்கிட்டு போயிட்டாங்க லைட் யூனியன்லேருந்து. நீ 6 மணிக்கு தானே ஆஃபீஸ்க்கு வரணும், எதுக்கு 5:45 வர? இதெல்லாம் அவங்க ஒரு யூனியன் பண்ண வேண்டியது. ஒரு யூனியன் வந்து அவங்களுக்கு வேலை வரல, அவங்களுக்கு பணம் வரல அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேட்பாங்க. ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு அவங்களுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படியெல்லாம் வச்சு எதுக்கு யூனியன் நடத்துகிறாங்க அவங்க லைட்மேன் யூனியனு? இத்தனைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3.5 லட்ச ரூபா கார்டு வாங்குறாங்க, 3,52,000 ரூபா. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, உத்தரவாதம் தராங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க இன்சூரன்ஸ் போடுறாங்களா? எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு எங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒவ்வொரு லைட்மேனுக்கும் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன், ஃபோக்கஸ் பில்லர், கேமரா அசிஸ்டன்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறோம். அது செய்யலைன்னு யாரும் மறக்க முடியாது.
இப்போ நாங்கள் எங்கள் லைட்மேன்ட்டை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்டால் என்ன சார் அவங்க பண்ணுறது யூனியன் தலைவருங்க பண்ணுறது புரியல சார். சரியா இதை வந்து அங்கே உங்கள் யூனியனில் பேசுங்கண்ணே. சார் எங்களை பேசினா ஒன்று நீ தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு வர வேண்டிய அவங்களுக்கு வந்து ஒரு இயர் இருக்குது, 10 வருஷம் போனால் ஒரு அமௌண்ட் தருவாங்க, 25 வருஷம் போனால் ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட் தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சார் அப்படின்னு பயிலாலெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் எங்களால் யாரும் பேசவே முடியாது, தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் பெப்சியில் போய் கேளுங்கன்னு. எதுக்கு சார் நாங்கள் இவங்களுக்கு வேலை கொடுக்க ரெடி, அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம், ஒவ்வொருக்கும் ஒரு நல்லது கெட்டதுனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பட் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு யூனியன் உள்ளே ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குங்க. இது எங்களுக்கு வேறு வழி தெரியல, அந்த வழி தெரியலன்னு தான் நாங்கள் இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தோம். இந்த லைட் அண்ட் லைட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு யூனிட் பாம்பே, அதான் வெளி மாநில யூனிட் இருக்குது லைட் அண்ட் லைட் தாகிர்னு, அவங்க இங்கே வேலைக்கு வராங்க. சொல்லப்போனால் நம்மளால் கர்நாடகாக்கோ இல்லை கேரளாக்கோ ஆந்திராக்கோ எங்கேயும் நம்ம யூனிட் எடுத்துகிட்டு போய் எங்களால் வேலை பார்க்க முடியாதுங்க. போனால் வந்து வண்டியை உடைப்பாங்க, வண்டியை பஞ்சர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு எழுதப்படாத ஒரு விதி தான். நம்ம இந்தியாவில் இருக்கோம், எங்கே வேணாலும் போய் நம்ம பண்ணலாம் தொழில். ஆனால் சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதி. இப்போ எப்படி அவங்களுக்கு எங்களுக்கு அக்ரிமெண்ட்டே இல்லை, இருந்தாலும் நாங்கள் அவங்கள வச்சு தான் வேலை பார்க்கணுன்ற ஒரு இது இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூலை நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பாட்டு பாம்பேலேருந்து இங்கே கொண்டு வராங்க, அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து இது ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் நிறைய போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஜினி சார் சன் டிவி நடக்கிற படங்கள் அங்கே தான் போகுது. அதுக்கப்புறம் சூர்யா படம் அதில் தான் போகுது, சிவகார்த்திகேயன் படம் அதில் தான் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணாச்சி அவர் பண்ணுற படமும் அங்கே தான் போகுது. அண்ணாச்சி படத்துக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்க, முதல்ல எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க எங்கள்கிட்ட எல்லாம் லைட் இல்லைன்னு. இங்கே எல்லோரும் பல கோடி ரூபா போட்டு ஒவ்வொரு லைட்டையும் வாங்கிட்டு கேமராவை வாங்கிட்டு வந்து இங்கே எல்லோரும் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா லைட் இல்லை இது இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்க முடியாது. அங்கே என்ன நடக்குது, எதுக்காக லைட் அண்ட் லைட் போகிறாங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த பஞ்சாயத்தை பெப்சிக்கே போனோம், செல்வமணி சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து போனோம். சரி நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம்லாம் சொன்னார். சரி நாங்கள் போய் உட்காந்தோம். அங்கே சீக்காலேருந்து வந்தாங்க, அந்த படத்தோட மேனேஜர் அம்பிகாபதி வந்தார். எல்லாம் வந்துட்டு சரிப்பா ஒன்றும் இல்லை, அவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க. அதாவது ஒரு அழுத்தம் திருத்தமாக இது பண்ணுன்னு சொல்கிறது செல்வமணி சாரே சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. நாங்கள் அங்கே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க லிஸ்ட்டு தருவாங்க உங்களுக்கு, அந்த லிஸ்ட்டில் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவங்க யார் வேணாலும் வச்சு பண்ணுவாங்க. அவங்க லிஸ்ட்டு தருவாங்க உங்களுக்கு, அதில் இல்லைன்னா யார் வேணாலும் வச்சு பண்ணுவாங்கன்னு. என்னன்னா இதே திரும்ப திரும்ப நிறைய வாட்டி சொல்கிறாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே வரட்டும், லிஸ்ட்டு வரட்டும் பார்க்கலான்னு இருந்தோம். அந்த லிஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரிஜினல் லிஸ்ட்டும் எங்களுக்கு வந்துச்சு ஒன்று. அது வந்து ரொம்ப கம்மியான லிஸ்ட்டு, அது யார் வேணாலும் எங்கள் 90 பேரில் எந்த மெம்பர் வேணாலும் அந்த ஷூட்டிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் லைட்ஸ் கேமராமேன் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வந்த லிஸ்ட்டில் ஒரு பிராண்டட் ஆரி வால்டெக்ஸ் கோடெக்ஸ் எந்த லைட்டும் கிடையாது. எல்லாம் சைனா மேக்கும். அந்த லைட் அண்ட் நைட் நார்த் இந்தியன் கம்பெனி அவனாக செஞ்சு ஒரு லைட்டை உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் போட்டான், பிக்சல் பீம் 9. பிக்சல்ன்றது ஒரு பேண்டு, பீம்ன்றது ஒரு இன்னொரு பேண்டு. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அவன் ஒரு போட்டு இந்த லைட்டுன்னு சொல்லி லிஸ்ட் கொடுங்க. நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு லைட்டே இல்லை சார் அப்படின்னு செல்வமணி சார்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான். இளவரசர் சார்கிட்ட சொன்னால் தம்பி லிஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டோம், உங்கள்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். லிஸ்ட்டு கொடுத்ததே தப்புன்றோம். இந்த மாதிரியே பண்ணி இது எதுக்காக பண்ணாங்க, இல்லை வேறு எதுவும் நடக்குதா என்னன்றது எங்களுக்கு புரியல. இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு யூனிட்டுமே போகுது. கேட்டால் சீக்காவில் வந்து கேட்டால் அவங்க வந்து எங்கள் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் தடுக்காதீங்க, எங்களுக்கு நாங்கள் யார்கிட்ட வேணாலும் எடுக்க போகிறோன்னு. எனக்கு தெரிஞ்சுங்க க்ரியேட்டிவிட்டி, நான் அது தப்பாக பேசக்கூடாது, எல்லாருக்கும் க்ரியேட்டிவிட்டி இருக்குங்க. இன்றைக்கி எல்லாம் பெரிய கேமரா போட்டும் எடுக்கிறாங்க, சின்ன கேமரா போட்டும் எடுக்கிறாங்க. ஏன் அதே இப்போ ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அரவின்னு ஒரு படம் பண்ணாங்க, பேனசோனிக் GH5 பண்ணாங்க அந்த கேமராமேன். அதே கம்பெனி வேறு அதே கேமராமேன் அடுத்தது வந்து ஆரி அலெக்ஸாவில் பண்ணார். அந்த GH5 பண்ணனால அவருக்கு அறிவு இல்லையா, இல்லை அந்த படம் வந்து நல்லா இல்லையா, எவ்வளோ கோடி எடுக்கப்பட்ட படம். நான் இது வந்து அவங்க இஷ்டம், அவங்க கேமராமேன் என்ன கேட்குறாங்களோ நாங்கள் கொடுக்க ரெடி. ஏன் இப்போ நம்ம ஒரு மருந்து கிடைக்க போகிறோங்க, டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்து நம்ம போய் கேட்குறோம், அந்த மருந்து இல்லை அப்படின்னா அந்த காம்பினேஷன் இல்லைங்க வேறு காம்பினேஷன் தரோன்னு சொல்கிறாங்களா இல்லையா. நம்ம உடம்புக்கு போடுற மருந்து அதுக்கே ஓகே பரவாயில்ல அந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த லைட் இல்லை சார் வேறு லைட் இருக்குது நீங்கள் பாருங்கள் அதே தான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா அதை நீ கொடு,
இல்லாட்டினா நீங்கள் பேசாத அப்படின்றாங்க. சரி ஓகே, நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்தாலும் நீங்கள் எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இப்போ வெளியிலேருந்து கூப்பிட்டு வரேன்றீங்க. அதையும் விட்டுட்டு சரி அவங்க கூப்பிட்டு வந்தாங்க அந்த வெளியிலேருந்து வரவங்களுக்கு அவங்களோட அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது இவர் செல்வமணி சார் சொல்கிறாரு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தரமாட்டேங்கிறோன்னு. ஆனால் அதில் சொல்கிறாரு அவங்களோட 60-40 அக்ரிமெண்ட்டு. 40 பேர் அவங்க ஆளுங்க வருவாங்க, 60 பேர் இவங்க ஆளுங்களை வச்சு இவங்க வேலை போகணுமா. அப்படி தான் ஷூட்டிங் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்களும் வேலை பார்க்குறாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேலை கொடுக்குறாங்க. இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம், 100% நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், ஏன் எங்களை வச்சு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நாங்கள் ஒன்று சரி எங்களுக்கு எங்கள் பிரச்சனைக்கு வர மாட்டேங்கிறீங்க, அந்த இதுக்கு தான் வரீங்களா, இப்போ எங்களுக்கு ஒரு 60-40 கொடுங்கன்னு சொல்லி எங்கள் லைட்மேன் யூனியனுக்கு, எங்களோட லைட்மேன், இன்னமும் நான் அதை தான் சொல்கிறேன், எங்கள் லைட்மேன் யூனியனுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். நீங்கள் லைட் அண்ட் லைட்டுக்கு வெளிமாநில யூனிட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க 40-60ன்னு, அதே ஒரு அக்ரிமெண்ட் எங்களுக்கும் போடுங்க. நாங்கள் 40 பேர் ஓனாக வச்சுக்கிறோம், எந்த பிரச்சனையும் வேணாம், நாங்கள் 40 பேர் வச்சுக்கிறோம், 60 பேர் நீங்கள் இருந்துக்கோ, அந்த பர்சன்டேஜில் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சோங்க. அதுக்கு அவங்கள்ட்ட எங்களுக்கு வர ஒரு லெட்டர் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி லெட்டர்லாம் எங்களுக்கு அனுப்பக்கூடாது, இதை நீங்கள் வந்து தாய் சங்கத்துக்கு அனுப்புங்க, எங்கள் தாய் சங்கம் பெப்சி கிட்ட தான் நீங்கள் பேசணும், எங்கள்கிட்ட பேசக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த விஷயம் அந்த 60-40ன்ற இதுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது. 100% சொல்கிறேன், நாங்கள் யார்கிட்ட வேணாலும் வேலை பார்ப்போன்றாங்க லைட்மேன், ஆனால் நீங்கள் எங்களை வச்சு தான் வேலை பார்க்கணுன்றது எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையாக அவங்க எங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க 100% நான் யாரை வேணாலும் வச்சு வேலை பார்ப்பேன்ப்பா, ஆனால் நீங்கள் எங்களை வச்சு தான் வேலை பார்த்தோம், நாங்கள் யார்கிட்ட வேணாலும் போவோம், நான் மெம்பர். சரி அதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த 3 பேத்துக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இங்கே இன்னொரு எங்கள் அவுட்டர் யூனிட் ஓனர் அவர் வந்து நான் மெம்பரை வச்சு ஒரு படம் அமைச்சிருக்கு, ஷூட்டிங் போயிருக்கு. சிவி குமார் சார் டைரக்ஷனு, ஸ்ரீ ஸ்டுடியோஸ்னு அந்த கம்பெனி, அவங்க ஷூட்டிங் இங்கே வலசரவாக்கத்தில் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 25 லைட்மேன் போய் லைட்டை ஆஃப் பண்ணி உள்ளே பூந்து அந்த ஓனரோட அவன் ஒரு நான் மெம்பர், அந்த பையன் பாவம், அவனை போய் அடித்து என்ன அராஜகம் பண்ணுறாங்க. யாருக்கு அடிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்கா? அவங்களுக்கு வேணாம் இங்கே வந்து பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். உள்ளே வந்து அடுத்தவங்க ஓனரோட லைட்டை தொடக்கூடாது. அவங்க இப்போ வந்து உங்கள் கேமரா நானாக எடுத்துகிட்டு வந்து ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும்? என்னதான் இருந்தாலும் நீங்கள் கேட்டால் இது என் வீட்டில் இருக்கீங்க, எங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு சொல்லி நான் பண்ண முடியாது. அவங்க இது உங்களோட பொருள், அந்த மாதிரி தான் எங்களோட பொருளில் அவங்க எப்படி இந்த ஆக்ஷன் எடுக்காங்கன்னு இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கவுன்சிலிங் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் எங்கள் அசோசியேஷன்லாம் எங்கள்கிட்ட வந்து சார் இப்படிலாம் பண்ணால் பயமாக இருக்குது, யூனிட்லாம் வெளில எடுத்துகிட்டு போக முடியல, லைட்டை உடைக்கிறாங்க, ஆள் அடிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணோன்னு நாங்கள் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். இது போய்கிட்டே இருக்குது. அடுத்தது கமிஷனர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், 16ஆம் தேதி அங்கே கொடுக்குறோம். பட் எங்களோட ப்ரெஷர் ரொம்ப ஓவர், ஒரு எல்லைக்கு மீறி போயிடுச்சு. அவங்க ஓனரை வந்து அதாவது அவர் வண்டி போவானா, அவர் எக்யூப்மெண்ட்டை எடுத்து இன்னொரு யூனிட்டுக்கு போகக்கூடாது. அதாவது இப்போ நான் வந்து அந்த குமரவேலன்ற ஒரு ஓனர்கிட்டேருந்து என்கிட்ட ஒரு லைட் இல்லை, அவர்கிட்டருந்து நான் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன்னா என் லைட்மேன் என்கிட்ட சொல்கிறான் அந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் லைட்மேன் யூனியனில். இது என்னங்க நியாயம்? இது எங்கே போகிறதுன்னு தெரில. இதுக்கெல்லாம் வந்து எங்கே பேசணும்னாலும் செல்வமணி சார்கிட்ட வாங்க, சாரி பெப்சிக்கு வாங்கன்றாங்க. எதுக்கு நாங்கள் பெப்சிக்கு போகணும்? எங்கள்கிட்ட வேலை பார்க்குறது இந்த 2 யூனியன் தான். அந்த 24 யூனியன் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ பெப்சிக்கு போகிறதுல டிரைவர் யூனியன் இருக்குது, காஸ்டியூம் இருக்குது, மேக்கப் இருக்குது, எல்லா யூனியன் இருக்கும். எல்லார்ட்டையும் நாங்கள் ஏங்க போய் பதில் சொல்லணும்? எங்கள்கிட்ட வேலை பார்க்குற இந்த 2 யூனியன் தானே, இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணலை அதை சொல்லுங்கள். எதுவுமே பண்ணாமல் போது நம்ம என்ன பண்ண முடியும் சார்? இப்போ எங்களுக்கு வந்து பெரிய டிமாண்ட் என்னன்னா சார், அவங்க வந்து இந்த 3 பேர்த்துக்கும் ஆட்கள் அனுப்பியே ஆகணும் சார். அது இல்லாமல் எங்கள் பொருளுக்கு நாங்களே வைக்கணும் ஆட்கள், அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் அவங்களுக்கு வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். 60-40 எங்களோட பொருள் பாதுகாப்பு போகுது சார். என்ன சார் அங்கே ஸ்பாட்டில் என்னென்னா வச்சுட்டு வந்துடுறாங்க, லைட்டை உடைச்சிடுறாங்க. உடைச்சா நாங்கள் கேட்க முடியாது, கேட்டால் யூனியன் ஏன் உடைச்சேன்னு நீ கேட்டால் நாளைக்கு அந்த ஆள் வரமாட்டேங்கிறாரு சார். லைட்மேன் யூனியன் தான் சார் பிரச்சனை.
சார் அது பண்ணா ஸ்ட்ரைக் வர்றாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்க ஆள பண்ண என்னன்னா அவங்கள்ட்ட இந்த 24 யூனியன் இருக்கு சார். நாங்க வெளிய யூனியன்ல இருந்து நாங்க ஒரு ஆள் அனுப்புறேன், ஒரு நான் மெம்பர் அனுப்புறேன்னு வைங்களேன், போட்டு ஒரு 10 பேரை நான் சேர்த்து அனுப்பிச்சேன்னா அவங்க இருந்து என்ன கேள்வி வருதுன்னா, பெப்சி மேனேஜர் அங்க இருக்காரு, பெப்சி மெம்பர் இல்லாம நாங்க யாரையும் வேலைக்கு சேர்க்க மாட்டோம் சார். அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இது ஒரு அராஜகமா தான் சார் இருக்கு. இப்ப நான் அதான் சொல்றேன், நான் கோடிக்கணக்கா எக்யூப்மெண்ட் போட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன், என் எக்யூப்மெண்ட்டுக்கு யார் எடுத்துட்டு போகணும்னு அவங்க சொல்றாங்க சார். நாங்க கிடையாது சார். இன்னொன்னு இண்டிபெண்டன்ட். இன்னொன்னு என்னன்னா, ஒப்பந்தம் வந்து வெறும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் பெப்சிக்கு மட்டும்தான் இருக்கு. பெப்சிக்கு எங்களுக்கு எந்த ஒப்பந்தமுமே கிடையாது. ஆனா 60 வருஷமா நாங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் கொடுக்குறாங்க, அங்கேருந்து எடுத்துக்கோங்கன்றாங்க, அதுக்காக நாங்க ஃபாலோ பண்றோம். அது பழக்க வழக்கமா போகுது. பட் இன்னைக்கு இருக்கிற டைம்ல டிஜிட்டலா வந்துருச்சு சார். யார் வேணாலும் எங்க வேணாலும் எடுக்கலாம். ஆனா அவங்க வந்து இத்தனை பேரை வச்சு எடுங்கன்னு எங்களை கம்பல் பண்றாங்க. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு யூனிட் அனுப்புறேன், அனுப்பும் போது என்ன பண்றாரு கேமராமேன், என்ன சொல்றாரு, உன் லைட்மேன்லாம் சரியில்லைப்பா, வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னாரு. சார் அதை ஏன் எங்கள்கிட்ட சொல்றீங்க? எங்க லைட்மேன் கிடையாது அவங்க, நீங்க எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. சீக்கா கேமராமேன் வந்து அதே யூனியன்ல தான் இருக்காரு, உங்க பெப்சியில சொல்லுங்க, சொல்லி அவங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னா அதை கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க காலையில லேட்டா வராங்க, 6 மணிக்கு 5:45 வந்தா காரை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. 6:30 வந்து இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கு லேட் ஆகுது. அப்ப ஏன் லேட் ஆச்சுன்னு மேனேஜர் வந்து எங்களை கேட்குறாங்க. இல்ல லைட்மேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு உங்க ஆளுங்கெல்லாம் சீக்கிரமா வரணும் அப்படின்றாங்க. நாங்க ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொன்னா நீங்க யாரும் எங்களை சீக்கிரமா வர சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு அராஜகமா இருக்கு. அதே யூனியன்ல தான் மேனேஜர் இருக்காங்க, நேரா பெப்சில கம்ப்ளைண்ட் பண்ணி லைட்மேன்லாம் இந்த பண்றாங்க அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க யூனிட் ஓனருங்கள்ட்ட தான் வந்து அது ஒரு சண்டையா வராங்க. கேமராமேனு கேட்டா எங்கள்கிட்ட தான் வராங்க. ஒன்று பொருள் சரியில்லைன்றாங்க, அதை கரெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்தா லைட்மேன் சரியில்லைன்றாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எங்கே பண்ணுறது? ஆமாம் சார், இப்போ நாங்கள் வந்து ஒரு பலிகாடு மாதிரி, அதாவது நாங்கள் தான், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ப்ரொடியூசர்கிட்ட போனீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்னன்னா இவங்க ஃபுல் கண்ட்ரோல் இவங்கள்ட்ட இருக்கணும். சும்மா நான் இது என்னோட தனிப்பட்ட கருத்து சார், இந்த அசோசியேஷன் கருத்து கிடையாது. நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அதனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செல்வமணி சார் வந்து காட் ஆஃப் சினிமா, இந்த தமிழ்நாட்டின் ஒரு சினிமாவின் கடவுள் அவர் தான்ற இதில் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர் வந்து மறைமுகமாக தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. என்னென்னு லைட்மேன், ஏன் சார் நான் லைட்மேனை கேட்குறேன் சார், அவன் என்ன சொல்கிறான், நீ எதுனாலும் பெப்சியில் வந்து பேசுன்றான். எனக்கு அவனுக்கு நான் தான் வேலை தரேன், பெப்சி சொல்லி தான் செய்கிறேன்னு வேற சொல்கிறான், அவங்க தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது எப்படின்னா மொத்தமாக இப்போ எங்கள் மேலே கார்னர் பண்ணுறாங்க, நாங்கள் என்னமோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து டு பி ஃப்ராங்க் சார், ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணணுன்னு பல விதமாக யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு படத்துக்கு நாங்கள் தான் வந்து எல்லாம் கொடுக்குறோம், படம் ஷூட்டிங் போகுது, எல்லாமே நடக்குது. ஆனால் கடைசியில் பேமெண்ட்டுன்னு வரும்போது எங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி தான் படமே ரிலீஸ் ஆகுது. நான் வந்து அதை பற்றி இல்லை, அது எங்களோட பிஸ்னஸ், நாங்கள் கேட்குறோம், அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிடுறோம். சில படத்துக்கு இன்னும் பணம் வராமல் கூட இருக்குது. ஒரு கம்பெனியில் பணம் வேணும்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க, நீங்கள் ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டு எல்லாம் பண்ணி இது ஒரு விஷயமா கொண்டு போகும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம் சார் எடுக்கட்டும் சார், பாதிச்சிட்டோம், மொத்தமாக பாதிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் அவர் என்ன இருக்குன்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சார்? சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார், எங்களோட அதிக வேலை சார், அவங்க எங்களோட அதிக வேலை இருந்தாலும் அங்கே நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார். வேற காரியம் என்ன கை மாறுது, என்ன நடக்குதுன்றது நாங்க வந்து அது வந்து நாங்க என்னன்னு தெரியாம பேச ஆர்கே செல்வமணிக்கு கமிஷன் போறதா போலியான்ற இடத்துல நாங்க வரல. சோ எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குங்கிற இடத்துல தான் நாங்க நிக்கிறோம். இல்ல என்ன சொன்னாரு நல்லா கேட்டுங்க, எங்களை விட அவங்க கம்மியா தான் காசு தான் கொடுக்குறாங்க, ஆனா எங்களுக்கு வர மாட்டேன்னு சொல்லும்போது அப்ப கமிஷன் பேசிஸ்ல ஏதோ இருக்கு. இல்ல அது எங்களுக்கு தெரியல சார், எங்களுக்கு வந்து அது கமிஷன் பேசிஸ்ல போதா ஃபேவரா போதா? கேமராமேனுக்கும் உங்களுக்கு தான சார்? இல்ல 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 கிடையாது. ப்ரொடியூசர் ஆமா ரெக்கமெண்ட் பண்றது கேமராமேன் தான் சார் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நிறைய இதுல பண்றாங்க சார் கேமராமேன்கள்.
நிறைய இதில் வந்து ப்ரொடியூசர் மூலியமாக தான் சார் நாங்கள் புக்கிங்கே எடுக்கிறோம். சரி, உங்களுக்குள்ள வீட்டில் ஆண்டாண்டு காலமா அதுதான் சார் இப்போ எல்லா பெரிய பெரிய கேமராமேன்கள் யாருமே வந்து கேட்கறது கிடையாது சார். இப்போ புதுசாக வர கேமராமேன்கள் மட்டும்தான் அங்கே வந்து போகிறாங்க. பழைய கேமராமேன்கள் யாரும் இன்னைக்கு பிசி சாராக இருக்கட்டும், ராஜீவ் மேனன் சாராக இருக்கட்டும், யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, யாருமே கேட்கறது கிடையாது. சில கேமராமேன் அவங்களே லைட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, லைட்டு கேமரா அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவங்க யூனிட் பண்ணுறாங்க. அதை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து கொண்டு வந்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் சார் இன்னைக்கு நடக்கிறது வந்து நாளைக்கு நாங்கள் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறது சீரியலையும் சேர்த்து தான் சார். இது வந்து ஒரு ஒற்றுமையாக எங்கள் யூனியனுக்கு இந்த 3 பேருக்கும் ஒரு முடிவு தெரியணுன்றதுக்காக தான் சீரியலும் சேர்ந்து பண்ணுறாங்க. இல்லாட்டினா சீரியலில் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பெருசாக இல்லை. கொஞ்சம் லைட்மேன் பிரச்சனை இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் லைட்மேன் ஒரு 6:30 மணி வரைக்கும் இருக்குது சார். ஷூட்டிங் ஒரு 10 நிமிஷம் டிலே ஆயிடுது. ஓகேவா? எங்கள் லைட்மேனாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை பார்த்துறாங்க. சில பேர் வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. யூனியன்லேருந்து சொல்கிறாங்க, நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ண, ஒரு நாள் பேட்டா எக்ஸ்ட்ரா போடுன்றாங்க. அந்த ஒரு நாள் பேட்டா போடுறதுனால அவங்க ப்ரொடியூசர் கேட்குறாங்க, என்னங்க நியாயம் இது, ஒரு 10 நிமிஷம் தானேங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பேட்டாவே கேட்டிங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறோம்? அவர் என்ன சொன்னாருன்னா, நான் எடுத்ததுல ரொம்ப கம்மி பண்ணிட்டு நாங்க வந்து வேலை கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே நாங்க வேலை கொடுத்துருக்கோம். வெப்சில வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்க ப்ரொடியூசர் கவுன்சில் தான் பிரச்சனை. இப்போ நீங்க வந்து வேலை நிறுத்தம் பண்றதுனால அவங்க ஒரு நெருக்கடி தர பாக்குறீங்களா, இல்ல என்ன விஷயம் இருக்கு சார்? அவங்க நெருக்கடி எங்களுக்கு கொடுக்குறாங்க சார். இல்ல சார், சார் அது அந்த பிரச்சனை வந்து எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசருக்கும் எங்களுக்கும் எந்த விதத்திலையும் எப்பயுமே பிரச்சனை வந்தது கிடையாது. பெப்சி சார்ந்து இருக்கிற தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் எப்பயுமே பிரச்சனை வந்தது கிடையாது. ஸோ அவங்க வந்து தம்பி சொன்ன மாதிரி 60 ஆண்டு காலமாக அவங்க எங்களோட தான் பயணிச்சிருக்காங்க, நாங்களும் அவங்களோட தான் பயணிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு அவங்களோட தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலையில கூட நாங்கள் அவங்களோட தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோ, அதாவது வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்ன்ற விஷயத்தில் வந்த விஷயங்கள், நீங்கள் ஏன் அங்கே போனீங்க இங்கே வந்தீங்க? இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் போகிறதா இல்லையா? போகலாமா இல்லையா? போகலாம். அப்போ போகும்போது நாங்கள் 5 பேர் 10 பேர் அங்கே போகிறோம். ஏன் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்றதுக்காக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா எங்கள் பேரில்? இல்லை சார், நாங்கள் 15 பேர் போனோம் சார். இல்ல சார், அன்னைக்கு நடந்தது ஒருத்தருக்கு தான் சார் நடவடிக்கை. இந்த 2 பேருக்கு வேற ஒரு அடுத்த நாள் இந்த நடவடிக்கை ஆரம்பிச்சாங்க சார். இல்ல சார், நாங்க அதுதான் சார் 15 பேர் நாங்க போனதுலயோ இல்ல 18 பேர் போன இடத்துல குமரவேல் என்றதை மட்டும் மென்ஷன் பண்ணி குமரவேலுக்கு வந்து நான் கோஆபரேஷன் கொடுக்குறாங்க, அங்க லைட்மென்ட் போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குமரவேல் வந்து எங்க அங்கத்துல இருக்கார், அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி ஆகணுமா இல்லையா? சரி, காலையில நீங்க வந்து நேற்று இரவு 6 மணிக்கு 7 மணிக்கு மேல வந்து ஒரு மெசேஜை போடுறாங்க, குமரவேல் யூனிட்டுக்கு ஆள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காலையில நாங்க போய் அவங்க வாசலாண்ட நிற்கும் போது அங்க ஒரு 15 லைட்மேன் வந்து நிக்கிறாங்க. இப்ப நம்ம இல்ல சார், அப்படி ஒண்ணும் எடுக்கல சார். சார் இன்னும் நாங்க அந்த முடிவு பேசுவாங்க சார். ப்ரொடியூசருக்கும் தான் ஆமா சார். சார் இல்ல சார், நாங்க இப்ப ப்ரொடியூசருக்கும் பெப்சிக்கும் ஒரு இழுபறி போயிட்டு. ஆமா சார், இப்ப நாங்க ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும் போது அவங்க அதிகபட்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கமிஷனர் ஆபீஸ்ல போய் செக்யூரிட்டி கொடுக்குறேன்றாங்க. போலீஸை வர வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி கொடுக்குங்க, யாரும் வராம பாத்துக்கோங்கன்னு. அதுதான் எங்களால செய்ய முடியும்னு. சார் சார் இல்ல சார், அவர் அபுதாபியில இருக்காராம் சார், ஒரு வாரமா. சார் எங்களுக்கு தீர்வு காண்ற வரைக்கும் வேலை நிறுத்தம் இருக்கும் சார். தமிழ் சினிமால நிறைய படம் எடுத்துருக்காங்க சார். ஆமா, என்னென்ன படம் பாதிக்கப்படும், ஏன்னா நீங்க தெளிவா சொன்னீங்கதான் மத்தவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரி, ஏதாவது ஒரு பண்ணல ஒரு விஷயம் நடக்குது சார். இன்னைக்கு வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்கள் நடக்க போகுது சார். அந்த 15 படம் பாதிக்கும், இன்க்ளூடிங் விஜய் சார் படம். விஜய் சார் படத்துக்கு இப்ப எங்களுக்கு வர்றது என்னன்னா, நாளைக்கு மிரட்டுறாங்க. இல்ல சார், நாங்க வந்து தொழில்நுட்பத்தை தரலான்றோம்ல, அதுக்காக என்ன சொல்றாங்க, நீ தரலன்னா நான் பாம்பேல இருந்து கொண்டு வரேன், நீ முடிஞ்சதை பாரு, நீங்க வந்து இதை வாபஸ் வாங்குங்கன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, நாங்க எல்லாத்துக்கும் எங்க 3 பேர்த்தோட இதுக்கு வந்து ஒரு வாரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் சார்.
ஆனால் இந்த ப்ரெஷர் வந்து அந்த படத்துக்கு இல்லை, எல்லா படமும் இருக்குது. டான் பிக்சர்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நாங்கள் அவுட்டோர் இப்போ வந்து சார் இங்கே நடக்கிறது நாளைக்கு சென்னையில் நடக்கிற ஷூட்டிங்க்கு மட்டும்தான் சார் நாங்கள் இது பண்ணுறோம். அவுட்டோர்லலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நடக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் அதோட லாஸ், ஹெவி லாஸ் ப்ரொடியூசர் தாங்க மாட்டாங்க. நாங்கள் இப்பயுமே இதை வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இதை ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வரோம். ஏன்னு சொன்னால் ப்ரொடியூசர் இதனால ரொம்ப கஷ்டப்படும். அத்தனை ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறாங்க, எல்லோரும் கால் ஷீட் வாங்கியிருக்கேன், ஏதாச்சும் பண்ணுங்கன்றாங்க. சார் இதையும் விட்டுட்டா எங்களால் முடியல சார். இந்த மாதிரி 3 பேருன்றது நாளைக்கு 10 பேர் ஆகுன்றது இதுவாகுது சார். ப்ரொடியூசர் சைடுல பாத்தீங்கன்னா உங்க சைடுல நீங்க யூனிட் கொடுத்து ரெடியா தான் இருக்கீங்க. பட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க டைரக்டா வந்து அவங்க லைஃப்மேன் அசோசியேஷன்ல பேச முடியாதா அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் தான் சார். என்னன்னா ப்ரொடியூசர் வந்து மேலே இருக்காங்க சார், அவங்களுக்கு பாதி விஷயங்கள் தெரியறது இல்லை. நிறைய ப்ரொடியூசர் ஸ்பாட்ல இருக்கிறது இல்லை. அவங்க சார்பாக அவங்க மேனேஜர் தான் இருக்காங்க. மேனேஜரும் பெப்சியில் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? மேனேஜர் யூனியனும் பெப்சியில் இருக்குது. ஸோ லைட்மேன் தலைவர் என்ன பண்ணுறாரு, மேனேஜர் யூனியன் தலைவர் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த யூனிட் வரக்கூடாது, நீங்கள் வெளி லைட்மேன் வந்தால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அவர் வந்து என்னடா போச்சு நம்மளுக்கு நடத்தி ஆகணும், ப்ரொடியூசருக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. சார் இதுக்காக நாங்கள் இன்னொரு வழியும் சொன்னோம். அதாவது வந்து அவங்க நான் கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அந்த 3 அவுட்டோர் யூனிட் ஓனர் மேலே. அதை நீங்கள் விலகிக்கங்க சார், பிரச்சனையே வேண்டாம். இல்லை இப்போ நான் கோஆப்ரேஷன் வந்து 3 பேர் மேலே கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேர் மேலேயும் நீங்கள் நான் கோஆப்ரேஷனை விலகிங்க, நாங்கள் இப்பயே அதை விட்ரா வாங்கிக்கிறோம் சார். இது நான் செல்வமணி சார்ண்டையும் பதிவு பண்ணோம், சாமிநாதன் சார்ண்டையும் பதிவு பண்ணியிருக்கோம். சம்பந்தப்பட்ட லைட்மேன் யூனியன் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்க 3 பேருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு தெரியும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மறுபடியும் 1 செகண்ட் சார், இப்போ மறுபடியும் சாமிநாதன் சார் பகிரங்கரமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன விட்டுருக்காருன்னா எங்களை பற்றி தான், அதாவது ஏதோ நாங்கள் லைட் அண்ட் லைட்ஸுக்காக தான் இந்த பிரச்சனையை பண்ணுறோம், லைட் அண்ட் லைட்ஸுக்கு அதுக்கு இப்போ பிரச்சனை இது இல்லை. எங்கள் உறுப்பினர் மேலே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் கொடுத்து இன்னையோட 4 நாள் ஆகுது. இதை பற்றி தான் நாங்கள் 6 நாள் இப்போ வந்து அவங்களாண்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் கிரைனை போடாதீங்க, கோடாவில் லைட்டை போடாதீங்கன்னு சொன்னார். சாமிநாதன் சொன்னார் நீங்கள் வாய்ஸ் மிஸ்ஸாக கொடுங்கன்னாரு. கொடுத்து அரை மணி நேரம் கழிச்சும் 1 மணி நேரம் கழிச்சும் அதுக்கான பதில் வரல. அதுக்கப்புறம் இவங்களாண்ட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது நாங்கள் பொருள் உதவி பண்ண மாட்டோம்னு சொன்ன பிற்பாடு தான் எல்லாருமே எங்களோட பேச வராங்களே தவிர அதுக்கு முன்னாடி யாருமே எங்களோட பேச வரல சார். இப்போவும் சொல்கிறேன் சார், நாங்கள் ப்ரொடியூசருக்கு இத்தனை வருஷமாக அவங்க கூட தான் இயங்கிட்டு இருக்கோம். அவங்களும் எங்களுக்கு ஒரு கண்ணு தான், எங்களோட ஒர்க்கரும் ஒரு கண்ணு தான். ஓகேங்களா? நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியிலேயே 2 பேர் தான் முதலீடு பண்ணி தொழில் பண்ணுறது. ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று அவுட்டோர் ஓனர். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அந்த 60 வருஷ காலகட்டமாக இருந்து இப்போ இருந்து என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்துட்டா கூட அவங்கள வச்சு தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நாளைக்கு ஷூட்டிங் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குறோம்னா நாளைக்கு அவங்க தான் போய் வேலை பார்க்க போகிறாங்க. புது நம்பர் வச்சு நாங்கள் வேலை பார்க்க போகிறது கிடையாது. இது தவறான ஒரு புரிதல். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு என் ப்ரொடியூசர் வந்து 10 பேர் அனுப்புன்னு சொன்னால் என் ப்ரொடியூசருக்கு நான் 10 பேர் தான் அனுப்ப முடியும். 15 பேர் அனுப்பணும்னு சொன்னால் அவங்க பேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து திணிக்கப்பட்டது. அதாவது வந்து நீங்கள் 10 பேர் போனாதான் நான் இவங்க வேலைக்கு வருவாங்க. மற்ற லைட்மேன் பெப்சி இதெல்லாம் சொல்றாங்க சார். சார் பெப்சி உங்களுக்கு மேல வந்து சார் பெப்சி சொல்றாங்களா இல்லையா சொல்றீங்க. நாங்க ஒரு 10 பேர் போனா போதும் ப்ரொடியூசர் எங்களுக்கு ஓகே சொல்றாங்கன்றீங்க. இன்னொரு 10 பேர் ஆட் பண்ண சொல்றது யார் சார்? ரைட் மணி யூனியன் சொல்லுது. அது யார்? எங்க இருக்காங்க அவங்க? சார் அவங்க இருக்காங்க சார். பெப்சி திணிக்கிறாங்க சார். சார் இருங்க சார், பெப்சி திணிக்குதா இல்லையான்ற இடத்துக்கு நாங்க வரல. ஆனால் இந்த யூனியன் திணிக்குது இல்ல, அது பெப்சி கண்ட்ரோல் தான் இருக்கு. நம்பி போடுங்க. ஸ்ட்ரைக் முன்னாடி அவங்களுக்கு முன்னறிவிப்பு ஒரு நாள், ஒரு 10 நாள் அல்ல ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஷோகாஸ்ட் நோட்டீஸ் கொடுத்தாதானங்க அவங்களுக்கு அதுக்கு கரெக்டா இருக்கும். சார் அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை அவங்க எதுவுமே எங்களுக்கு தரல சார். இது வந்து ஒரு முழுக்க மென்டல் ப்ரெஷர், ஒரு கஷ்டம் சார். இன்னைக்கு எனக்கு வயிற்று வலிக்குது சார். இதுக்காக நான் 1 வாரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் எனக்கு டாக்டர் தராருன்னா நான் என்ன சார் பண்ணுறது? இன்னைக்கு எனக்கு வயிறு வலிக்குது சார். நான் இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னா நீ 1 வாரம் கழிச்சு வாப்பா, உன் அப்பாயின்மெண்ட் அப்போ இருக்குன்னு அப்போ சொன்னால் முடியுமா சார்? இன்னைக்கு என் கஷ்டத்துக்கு தான் சார் நான் பேச முடியும். எவ்வளோ தான் சார் கஷ்டப்படுறது? எத்தனை யூனிட் இங்கே பாதிக்குது சார்? சார் அவங்களும் இருக்காங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்காக பார்த்து தான் சார் நாங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே சுவாமிநாதன் தான் இந்த இதை சொல்கிறாரு.
நாளைக்கு வந்து விஜய் படம் போயிட்டு இருக்கு சார். ஆமா. நாளைக்கு வந்து விஜய் படத்துக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? சார் இது விஜய் படம்னு இல்ல சார். எல்லா படமும் சரி. சார், சார், நீங்க வந்து தனிப்பட்ட இடமெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த படத்துக்கும் எங்க அவுட்டோர் யூனிட் சார்பாக படம், சீரியல், ஆட், வெப் சீரிஸ் எதுக்குமே இங்க நடக்கிற சென்னையில நடக்கிற ஷூட்டிங்க்கு நாங்கள் எங்க எக்யூப்மெண்ட் தரமாட்டோம். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நாளையில இருந்து வேலை நிறுத்தணும்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வந்து ப்ரொடியூசருக்கு அவுட்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குங்க சார். ஆமா சார். கண்டிப்பா. இப்ப நாளையில இருந்து போறேன்னா உங்களுக்கு அது வந்து கலெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படுறதுக்கான சார் வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க கேட்டது. இது இப்ப இல்ல, பல வருஷமா இருக்கு. அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நிறுத்திட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் நிறுத்திட்டா இது அவங்க எங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில நாங்களும் பணம் போட்டிருக்கோம் சார். அதனால எங்களுக்கும் அந்த புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில, அவங்க எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில தான் சார் நாங்க ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து அந்த நிகழ்ச்சி நீங்க பங்கேற்றீங்களா? அந்த ஒரு காரணத்தால தான் இப்படி பண்றாங்களா? இல்ல முக்கியமா உங்க அப்புறப்படுத்தி வெளிமாநிலத்துல சார், சார், அத- சார், இந்த உள்நோக்கம் ஆன்மா வச்சு வெளிமாநிலத்துல உள்ள சார், இல்ல சார், இப்ப வெளி மாநிலம்ங்கிறதே வேண்டாம். வெளி மாநிலம் வந்து ஆல்ரெடி வந்துச்சு, கொண்டாண்டாங்க. அவங்க பார்ட்டி 60 ஏதோ போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளதான் நாங்க எல்லாம் எங்களுக்கும் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு 15-20 படங்கள் வந்து வெளி மாநிலத்து படங்கள் தான் பண்ணிருக்கு. அதனால தமிழை வாழ வைப்போம், தமிழை வாழ வைப்போம்னா தமிழ்ல தொழில் பண்றோம் பூரா அழிஞ்சிட்டு இருக்கோம். என்ன சார், எங்க சரியா? எங்க தமிழ்ல வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ அழிஞ்சிட்டு இருக்கான் சாருங்க. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் சார், என்ன வந்து ஒரு பொருள் கேட்கறாங்கன்னா டைரக்டா வந்து என்ன பொருள் கேட்கறேன் சார். சார் ஒரு கேமராமேன், நீங்க ஒரு படம் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு அவுடோர் அன்னைக்கு அப்பா நீ என்னென்ன லைட் வச்சிருக்க, என்னென்ன கேமரா வச்சிருக்க, இதுக்கு என்ன பட்ஜெட் இருக்குது நீங்க கேட்பீங்களா இல்லையா? என்ன கேட்காமலே நீங்க என்ன சொல்லிடுறீங்க தெரியுமா? அவங்களாண்ட எதுவும் இல்லை. பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு 50 படம் நடந்தாலும் அது கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோ ஓனருங்க இங்க இருக்காங்க சார். இந்தியன் 2, சர்தார் எல்லாம் இங்க பண்ணாங்க. இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் சார். சார், எங்களோட டார்கெட் என்னன்னா, நாங்க வந்து அங்க போனது அவங்க தவறா நினைக்கிறாங்களோ இல்லையோன்றதெல்லாம் எங்களுக்கு இல்லை சார். நாங்க வந்து ஓப்பனா ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து கூப்பிட்டு இருக்காங்கிறதுக்காக நாங்க போனோம் சார். அதுக்கு தனிப்பட்ட அதை ஒருத்த மேல ஏன் கொடுக்குறாங்கன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதாவது குமரவேல் அவுடோர் மேல அவன் வீட்டுக்கு ஆள் போகக்கூடாதுன்னு சொல்றது எதுக்காகன்னு எனக்கு இன்னமும் புரியல. அவங்களும் அதுக்கான பதில் இன்னமும் சொல்லல. நல்லா புரியுது சார். புரிஞ்சுச்சா? இதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு விஷயம் சார், அந்த ஃபங்க்ஷனுக்கு 23 கிராப்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. எல்லா மெம்பர்ஸும் பெப்சி மெம்பர்ஸ் வந்து வாங்கிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப நாங்க மட்டும் எப்படி சார்? விஷுவல் தான். வீராஸ் கண்ணனா எதுவும் பேச வேணாமா? விஷுவலா சார் பேக்ரவுண்ட்ல அப்படியே நல்லா க்ளோஸ் ஆகுது.